ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே அப்ளை பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம். இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு TNCOOPSRB. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்க. மொபைலில் ஓப்பன் பண்ணுறதுனால டெஸ்க்டாப் சைட்டை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு போட்டு 02/2025 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ 50 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுபோல் சைனும் 50 KB இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு 200 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அதை சேவ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 12th 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி PDFல ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அது எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு தெரியலனா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் எதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ரிலீவிங் ஆர்டரு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தேட தேவையில்ல. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜு. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இனிஷியலு, அப்புறம் உங்களோட நேம் இதில் கொடுக்குற போல இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் சர்நேமில் இனிஷியலும் அப்புறம் நேம் கொடுத்துங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் காட்டும். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண சொல்லும். அதை செலக்ட் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்கும். ஃபஸ்ட்டு அவங்களோட இனிஷியல் போட்டுட்டு அப்புறம் ஃபாதர் நேம் கொடுத்துங்க. அப்புறம் ஃபாதர் நேட்டிவ் கேட்பாங்க. ஃபாதரோட நேட்டிவ் செலக்ட் பண்ணிங்க. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா மதர் நேம் கேட்பாங்க. மதர் இனிஷியல் கொடுத்து மதர் நேம் கொடுத்துட்டு அப்புறம் மதரோட நேட்டிவ் கேட்பாங்க. ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டில் இருந்து வந்துருக்காங்கன்னு அதையும் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாலினம் ஜெண்டர் கேட்பாங்க. மேலா ஃபீமேலான்னு கொடுத்துங்க. அப்புறம் குடியுரிமை கேட்பாங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா என்னன்னு கொடுத்துங்க. அப்புறம் உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. அந்த டீட்டெயிலை இதில் என்ட்ரு பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிங்க. அப்புறம் உங்களோட நேட்டிவ் ஸ்டேட் கேட்பாங்க. அதில் என்ன ஸ்டேட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மதம் கேட்பாங்க. என்ன மதம்னு, ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, புத்தமா, அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில் கேட்பாங்க. அதில் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம மதம் கொடுக்கல, அதனால் அதில் காட்டல. இப்போ மதம் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கேட்டகரின்னு காட்டும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா என்னான்னு கேட்கும். அப்புறம் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்கும். அதனால தான் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எதுவும் எக்ஸாம் எழுதி அதில் உங்களை நீக்கி வச்சுருக்காங்களா, ஒழுங்கின செயல் ஏற்பட்டு அது எஸ் ஆர் நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எதுவும் மாநில மத்திய அரசில் வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். அதில் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்கள் மேலே எதுவும் கேஸ் இருக்கா, ஃபேர் கேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது எஸ் ஆர் நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் 10th மார்க் டீட்டெயில் கேட்பாங்க. அதில் ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸு, அப்புறம் எந்த மீடியத்தில் பயின்றீங்க, தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேட்பாங்க. அதை கொடுத்துங்க. அப்புறம் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா என்ன போர்டுன்னு கேட்பாங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. அதையும் கொடுத்துங்க. அதில் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் தமிழை ஒரு பாடமாக படித்தீங்களான்னு கேட்பாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துங்க. அதே போலயே 12th கேட்பாங்க. அடுத்தது 12th டீட்டெயிலும் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் இருக்கும். அப்படியே என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூஜி டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ஃபில் பண்ணிங்க. என்னென்ன டிகிரியோ என்னென்ன இதோ அதை ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்து பிஜி இருந்தால் பிஜி அதெல்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிடும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி ஃபில்லப் பண்ணிங்க. செகண்ட் யூஜி பிஜி 5 வருஷம் படிச்சிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிங்க. சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிடுறதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10th 12th இந்த பேட்டர்னில் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமா இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது நீங்கள் ஆம்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓகே ஆகும். இல்லைன்னு கொடுத்தா எடுத்துக்காது.
இப்போ நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து இல்லைன்னு கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. அதில் ஆமா இல்லைன்னு கேட்கும். அதில் வந்து ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு இப்போ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் ஆகும். அதில் வந்து பிஎஸ்டிஎம் செலெக்ஷன் பிளாக்டு அப்படின்னு வரும். இட் டு பி எலிஜிபிள் அப்படின்னு வந்துடும். அதனால் இதுக்கு எலிஜிபிள்னால் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக பின்கோடெலாம் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அடுத்தது இமெயில் ஐடி கேட்பாங்க. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்கள் கரண்டில் உள்ளதை இதில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சு அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான ஃபார்மேட்டில் வச்சிங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் கேப்ச்சா இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ப்ரிவ்யூ பேஜுக்கு போகும். ப்ரிவ்யூ பேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரெக்டாக அடுத்தது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு அதிலே காட்டும் எந்தெந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லும். எஸ்சி/எஸ்டிக்கு 250 பிசிக்கு 500 கட்ட சொல்லும். பிசி எம்பிசிக்கெலாம் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணீங்க. உங்கள் யூபிஐ வழியாகவே டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பேமெண்ட் பண்ணுறதுல எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.